Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தினுடைய 4வது ஜும்மாவிலே ரமலானுடைய இறுதி கட்டத்தை எதிர்நோக்கி நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதனால் வரையிலும் நாம் செய்த நல்லறங்களை ஏற்றுக்கொண்டு சொல்லாலும் செயலாலும் எண்ணத்தாலும் நாம் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து வரக்கூடிய காலங்களிலும் முழுமையான முறையிலே சங்கையான ரமலான் மாதத்தை சங்கை செய்யக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் முழுமையாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கடமைகள் குறித்து சமுதாயத்திற்கு அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் நோன்பு குறித்தும் ஜக்காத்தை குறித்தும் சதக்கத்துல் ஃபித்ரை குறித்தும் நாம் எடுத்து சொன்னாலும் கூட சமுதாயம் ஒரு காதில் வாங்கி மறு காதில் அதை வெளியே விட்டு விடுகிறது. ஜக்காத்தை குறித்து சதக்கத்துல் ஃபித்ரை குறித்து ஒவ்வொரு நாளும் நம் சமுதாயத்தை சார்ந்த ஆண்களும் பெண்களும் அதுக்கு என்ன சட்டம், இதுக்கு என்ன சட்டம் அப்படின்னு கேட்கறதுனால இன்றைய தினத்திலே ஜக்காத்தை குறித்து ஒரு சில செய்திகளை பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஜக்காத்து என்பது இஸ்லாமிய கடமைகளில் ஒரு கடமை. ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் ஜக்காத்தை கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் பாவி. ஆனால் ஜக்காத்தை கொடுக்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியே சென்று விடுவார்கள். ஜக்காத்து என்பது மாலியா, பொருள் சார்ந்த ஒரு வணக்கம் என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. பொருள் இருந்தால் போதும். அவர் ஆரோக்கியமானவரோ, நோயுற்றவரோ, முடமானவரோ, கண்குருடானவரோ, மாற்றுத்திறனாளியோ யாராக இருந்தாலும் பரவாயில்லை. ஜக்காத்தை கொடுக்கின்ற அளவிற்கு அவருக்கு வசதி இருக்குமானால், என்னால பார்க்க முடியாது, நடக்க முடியாது, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது ஜக்காத்தை கொடுத்து ஆக வேண்டும். பொருள் சம்பந்தமான ஒரு வணக்கம் என்று இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லும். உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் தான தர்மங்கள் செய்கிறது. இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அறக்கட்டளையின் மூலமாக ஏழை எளியவர்களுக்கு மருத்துவம் செய்கிறார்கள்.
அன்னதானம் வழங்குகின்றார்கள், கல்விக்காக உதவி செய்கிறார்கள். கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அறக்கட்டளையின் மூலமாக எவ்வளவோ நல்உதவிகளை செய்து வருகிறார்கள். ஆனாலும் கூட உலகளாவிய அளவிற்கு கணக்கெடுத்து பார்த்தால் இஸ்லாமியர்கள் தான் தர்மம் செய்வதிலே முதலாவது இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு உலகம் ஒப்புக்கொள்கிறது. அதற்கு காரணம் என்ன? மற்ற மதங்கள் எல்லாம் தர்மத்தை ஆதரித்தாலும் இந்த மார்க்கம் மட்டும்தான் தர்மத்தை கடமையாக ஆக்கியிருக்கிறது. தொழுகை கடமையாக இருப்பதை போன்று, நோன்பு அதே நேரத்தில் ஹஜ்ஜி கடமையாக இருப்பதை போன்று ஜக்காத்தும் கடமை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல 26 இடங்கள்ல சொல்லி காட்டுகின்றார். ஆத்துஸ் ஸக்கா, அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸக்கா. தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். தொழுகையும் ஜக்காத்தும் வெவ்வேறு அல்ல. ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள், ஒரு வண்டியின் 2 சக்கரங்கள். தொழுகை இருந்தால் ஜக்காத் இருக்க வேண்டும், ஜக்காத் இருந்தால் தொழுகை இருக்க வேண்டும். ஒரு செல்வந்தர் 5 நேரம் தொழுகிறாரு, ஜக்காத்தை கொடுக்கலையா, ஒரு பக்கம் மட்டும் நல்லா இருக்கிற காசு செல்லுபடி ஆகாது என்பதை போன்று அவர் தொழுகை அல்லாது ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒரு செல்வந்தர் ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுக்கின்றார், ஆனா தொழுகிறது இல்லை, அவர் ஜக்காத்தை அல்லாஹ் நிராகரித்து விடுவார். 50% இருக்க வேண்டும். அப்படியானால் தான் அல்லாஹ் தொழுகையும் ஏற்றுக்கொள்வான், ஜக்காத்தையும் ஏற்றுக்கொள்வான் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஜக்காத்து ஏன் கடமையாக்கப்பட்டது? உலகத்திலிருந்து ஏழ்மையை விரட்டுவதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வாழும் பொழுது, மதீனாவில் ஓராண்டு வாழும் பொழுது ஜக்காத்து கடமையாக்கப்படல. பயங்கரமான ஏழ்மை. அல்லாஹ் எப்ப ஜக்காத்தை கடமையாக்கினானோ ஒரே வருஷத்திலே ஏழ்மை ஒழிக்கப்பட்டது. எந்த அளவுக்கு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கின்ற காலகட்டத்தில் ஒரு ஜனாசா வரும். நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஜனாசா வரும், ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இவர் யாருக்காவது கடன் பட்டி இருக்கிறாரா? ஆமாம் யா ரசூலல்லாஹ். அப்படின்னா நான் தொழு வைக்க மாட்டேன், நீங்களா தொழு வச்சு அடக்கிக்கீங்கன்றுவாங்க. யாராவது பொறுப்பேற்றுக் கொண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகை நடத்துவார்கள். ஆனா ஜக்காத்து என்றைக்கு கடமையாக்கப்பட்டதோ, ஜனாசா கடனாளியாக இருந்தாலும் அவருடைய கடனை பொறுப்பேற்பதற்கு யாரும் வரவில்லை என்றால் அரசு கஜானால இருந்து அவர் கடனை அடைத்து விடுங்கள் என்று சொல்கின்ற அளவிற்கு ஜக்காத்தின் மூலமாக செல்வம் கொழிக்க ஆரம்பித்தது. ஆனா ஜக்காத்து கடமையாக்கப்பட்டு 1400 வருஷம் ஆன பின்னாடியும் கூட இன்னைக்கு சமுதாயத்தில் பாருங்க, வருஷம் வசூலுக்கு வர்றவங்க ஏகப்பட்ட பேர். அது முஸ்லிம்கள் வராங்க, முஸ்லிம்கள் அல்லாதவங்களும் வராங்க. ஆனாலும் கூட இந்த சமுதாயத்திலே ஏழ்மை துடை தெரியப்பட்டதா அல்லது ஏழ்மை வளர்ந்திருக்கிறதா அப்படின்னு நம்ம கணக்கெடுத்து பார்த்தா ஏழ்மை வளர்ந்திருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? செல்வந்தர்கள் ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுக்கிறது இல்லை. லட்சக்கணக்கான ரூபாய் வச்சிருந்தாலும் ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஒரு ரூபாயா மாத்தி வச்சு 2000 பேருக்கு கொடுக்கிறது. இது எப்படி ஏழ்மை ஒழியும்? அப்ப ஏழ்மையை ஒழிப்பதற்காக போடப்பட்ட அற்புதமான ஒரு திட்டம் தான் ஜக்காத்துடைய திட்டம். அரபு நாடுகள்ல பாருங்க, ஜக்காத்தை எல்லாரும் கரெக்டா கொடுத்துருவாங்க, அங்க ஏழ்மையை பார்க்கவே முடியாது. அமெரிக்கா வல்லரசு நாடு என்று நாம் சொல்கின்றோம், ஆனா அங்கு ஏழைகள் அதிகம், வறுமையில் வாழக்கூடியவர்கள் அதிகம். ஏன்னா அமெரிக்கா என்பது இஸ்லாமிய நாடு அல்ல, அங்கு ஜக்காத்து என்ற திட்டம் கிடையாது. ஜக்காத்து என்ற திட்டம் அங்கே வகுக்கப்பட்டால் ஓராண்டு அல்ல, ஒரே மாதத்திலே அமெரிக்காவில் ஏழ்மையை நிச்சயமாக ஒழித்து விடலாம். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைக்கின்றார். திருக்குர்ஆனுடைய 9வது அத்தியாயம் 103வது வசனம். குது மின் அம்வாலிஹிம் ஸதகா. நபியே, யாருக்கெல்லாம் ஜக்காத்து கடமையோ அவங்கள்ட்ட போய் ஜக்காத்து தாங்கன்னு கேட்காதீங்க, வலுக்கட்டாயமாக எடுத்து விடுங்கள். குதுனா என்ன அர்த்தம்?
அவன் தரம் மறுத்தாலும் ஜக்காத்தை எடுப்பான். அப்படியே நம்ம வலுக்கட்டாயமா கேட்கணும். இன்னைக்கு கேட்க முடியுமா? செல்வந்தர்கள்ட்ட நம்மள உண்டி இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. தர்மமே கொடுக்கறது இல்லையே, ஜக்காத்தை எப்படி கொடுப்பாங்க? அப்ப குர்மின் அம்பாலியின் சதக்கா, ஜக்காத்துக்கு 100 பேர் சதக்கா, சதக்காவை ஜக்காத்தை நீங்கள் எடுங்கள். துதக்கிருக்கும் வ துஸக்கீஹிம் பிஹா, அந்த தர்மத்தை கொண்டு ஜக்காத்தை கொண்டு ஜக்காத்து கொடுப்பவரை தூய்மைப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. எதை விட்டோம்? கஞ்சத்தனத்தை விட்டோம், கீழ்த்தரமான செயலை விட்டோம். ஜக்காத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் கஞ்சன் அல்ல, அவர் உலோபி அல்ல, அவர் கீழ்த்தரமானவர் அல்ல. ஜக்காத்தை கொடுத்தால் அவர் பரிசுத்தமானவராக, பாவங்களை விட்டும் தூய்மையானவராக ஆகிவிடுகிறார். அது மட்டுமல்ல, ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஜக்காத்து கடமையானவர்கள் இந்த ஆயத்தை பலமுறை சிந்தித்து பார்க்க வேண்டும். முடிந்தால் தங்கள் கடைகள்ல கல்லால எழுதிய போடுங்க, தமிழ் அர்த்தத்தோடு எழுதி போடணும். ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் சொல்றா, வஸல்லி அலைஹிம், யார் ஜக்காத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். பெருமானாருடைய துஆ சாதாரண ஒரு துஆவா? அந்த துஆவை அல்லாஹ் நிராகரிப்பானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னாலும் நபியாக ஆக்கப்பட்ட பின்னாலும் 63 ஆண்டுகள் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்கற, ஒரு துரோகம் செஞ்சிருப்பார்களா? துரோகம் செய்ய வேண்டும் மனதால் நினைத்திருப்பார்களா? பொய் சொல்லி இருப்பார்களா? ஏமாற்றி இருப்பார்களா? பித்தநாட்டங்கள் செய்திருப்பார்களா? அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், லஅம்ருக, நபியே உன் வாழ்நாளின் மீது சத்தியமாக. இப்ப நம்ம வாழ்நாளின் மீதுமா அல்லாஹ் சத்தியம் செய்ய மாட்டான். ஏன்னா விழிக்கும் போதே என்ன செய்யலாம்? பாவம் செய்யலாமா அப்படின்னு தான் விழிக்கிறோம். தூங்குற நேரத்தில் பாவம் செஞ்சுட்டு தான் தூங்குறோம். அதனால நம்ம மேல அல்லாஹ் சத்தியம் பண்ண மாட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மேல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மேல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மேல யார் மேலேயும் சத்தியம் செய்யாத இறைவன் பெருமானாரை பார்த்து சொல்றா, லஅம்ருக, நபியே உன் வாழ்நாளின் மீது சத்தியமாக. அப்ப அவ்வளவு பரிசுத்தமான ஒரு ரசூலுல்லாஹ் ஜக்காத்தை யாரு கணக்கிட்டு கொடுக்கிறாங்களோ அவர்களுக்காக துஆ செய்யறாங்க. இன்னைக்கு துஆ செய்வாங்களானா ஏற்கனவே துஆ செஞ்சுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நான் ஜக்காத்தை கொடுத்தா எனக்கு ரசூலுல்லாஹ்வுடைய துஆ அது ஆட்டோமேட்டிக்கா என் தலையில உட்காரும். என் செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்தை செய்வான். இன்னைக்கு எத்தனை பேர் ஜக்காத்தை கொடுக்காம ஏமாத்துறோம்? மனசுல கை வைத்து நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் சொல்லல, நாங்கள் என்றுதான் சொல்லுகின்றேன். நாம எத்தனை பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம்? தயவு செய்து இந்த ஆயத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வஸல்லி அலைஹிம், நபியே ஜக்காத்தை கொடுப்பவருக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்ன ஸலாத்தக சகனுல் லகும், நீர் செய்யக்கூடிய பிரார்த்தனை, நீர் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பு அவர்களுக்கு மன அமைதியை தரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதமாக சொல்லி காட்டுகின்றார். அப்துல்லாஹ் இப்னு அபூ அவ்ஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூல்ல 3933வது செய்தியாக, சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் துஆ செய்யுன்னு சொல்லிட்டான்ல, அப்ப ரசூலுல்லாஹ் துஆ செய்யணுமா செய்யக்கூடாதா? சமுதாய மக்கள் எல்லோருக்கும் துஆ செஞ்சிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கான இந்த துஆ செஞ்சீங்களே, இது எனக்கு மட்டுமான்னு கேட்பாங்க. ஆயிஷா அப்படிலாம் ஆசைப்படாத, இது உனக்கு மட்டுமல்ல உலகம் உள்ளளவும் வரக்கூடிய என் சமுதாயத்திற்காக நான் செய்த துஆ என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அத்தாஹு கௌமுன் பி ஸதகா, ரசூலுல்லாஹ்விடத்திலே யாராவது ஜக்காத்தை கொண்டு வந்து கொடுத்தால் கால அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹிம், இறைவா அவர்களின் பிழைகளை பொறுத்து விடு, அவர்களுக்கு கிருபை செய்வாயாக அப்படின்னு துஆ செய்வாங்க. அப்படின்னு அப்துல்லா சொல்லிட்டு அந்த அப்துல்லா சொல்றாரு, எங்க வாப்பா என்னுடைய தந்தை அபூ அவ்ஃபா என்ன செய்யறாரு அப்படின்னா தன்னுடைய ஜக்காத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார், ரசூலுல்லாஹ் தான் கொடுக்கிறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹும்ம ஸல்லி அலா ஆலி அபி அவ்ஃபா,
அபூ அவ்ஃபாவிற்கு மாத்திரம் அல்ல, அபூ அவ்ஃபாவுடைய குடும்பத்தார், அவருடைய வாரிசுகள், உலகம் உள்ளளவும் வரக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்காக நீ கிருபை செய்வாயாக, அவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள் என்று அந்த ஹதீஸின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, ஜக்காத்தை ஒருத்தர் கொடுக்கலன்னு வச்சுக்கிடுவோம். ஜக்காத்துல அவருக்கு கடமை தெரியாமையா இருக்க போது வருஷம் வருஷம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஜக்காத்தை ஒருத்தர் கொடுக்கல, அவருக்கு என்ன தண்டனை தெரியுமா? மறுமையிலும் தண்டனை உண்டு, உலகத்திலும் தண்டனை உண்டு. தயவு செய்து கடமையை தவறவிட்டால், தொழுகாம இருந்தா மறுமையிலான தண்டனை, மறுமையில் அல்லாஹ் இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம், அல்லாஹ் மன்னிச்சிருவான். அப்பெல்லாம் தயவு செய்து பகல் கனவு காண்பது கூட. உலகத்தை போல கடக்கணுமே, மரணமாகக்கூடிய நேரத்தில் நல்லவர்கள் காலமெல்லாம் கஷ்டப்படுவார்கள், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நல்லடியார்கள் காலமெல்லாம் கஷ்டப்படுவார்கள், ஆனால் தீயவர்கள் சாகும் போது கஷ்டப்படுவார்கள். நமக்கு எந்த கஷ்டங்கள் தேவை? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? தொழுகையாளிகளுக்குத்தான் அதிகமான சோதனைகள் வரும். சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. தொழுகை இல்லாதவங்களை பாருங்க, ஆடி கார்ல பறந்துகிட்டு இருப்பாங்க, உல்லாசமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா மரணமாகக்கூடிய நேரத்துல பல வருஷங்கள் படுக்கையில படுத்து இறந்தது கூட தெரியாம பிள்ளைங்க தனி ரூம்ல போட்டு அவங்களை அடைச்சு நாச்சம் எடுத்து புழுத்து எப்படி சாகுறாங்க தெரியுமா? எத்தனை பேரை நம்மளால வரிசை பட்டியல் போட முடியும் தெரியுமா? அதனால இந்த உலகத்தில் வாழும் பொழுது தயவு செய்து நான் ரமலான்ல மட்டும்தான் தொழுவேன், ரமலான்ல மட்டும்தான் குர்ஆனை ஓதுவேன், ரமலான்ல மட்டும்தான் தான தர்மங்கள் செய்வேன் அப்படின்னு யாராவது எண்ணி இருந்தா இந்த ஜும்மாவோடு நானும் சேர்த்து என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன், அந்த எண்ணத்தை நாம் விட வேண்டும். குர்ஆனை ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டும். தான தர்மங்கள் நம்மால் முடிந்த அளவிற்கு யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன் குலில் அஃபு என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். எதை நாங்கள் செலவு செய்வது? அப்ப அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுன்னு சொல்லல, தர்மத்திலும் அளந்துதான் கொட்ட வேண்டும். ஆற்றில் கொட்டினாலும் அளந்து கொட்டி. அந்த காலத்துல சொன்னாங்க. நாம என்ன செய்யணும்? முதல்ல எனக்கு நான் செலவு செய்யணும், என் மனைவி மக்களுக்கு நான் செலவு செய்யணும், என் பெற்றோர்களுக்கு நான் செலவு செய்யணும். இதெல்லாம் போக அஃபு, மீதம் இருந்தால் ஏழைகளுக்கு நான் கொடுக்க வேண்டும். ஆனால் ஜக்காத் அப்படி இல்லை, அதுக்கு ஒரு நிசாப், ஒரு அளவு இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல ஒரு வசனத்திலே 9வது அத்தியாயம் 34, 35 ரெண்டு வசனங்கள்ல சொல்றான் பாருங்க. வல்லதீன யக்னிசூன தகப வல் ஃபில்லா, தங்கத்தையும் வெள்ளியையும் அதற்குண்டான ஜக்காத்தை கொடுக்காமல் யார் சேமித்து வைத்துக் கொண்டார்களோ, வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யாம யாரு தடுத்து வைத்துக் கொண்டார்களோ. சில செல்வந்தர்கள் ஜக்காத்தை கணக்கிட்டு பார்க்கறாங்க, 20,000 ரூபாய் வருது, வியாபாரத்துல போட்டா 20 லட்சமா மாறிடுமே, நாம 20,000 ரூபாய் ஏழைகளுக்கு கொடுக்கிறதா? ஜக்காத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளுக்கு வியாபாரம் தான் தேவை அப்படின்னு என்ன செய்யறாங்க அப்படின்னா வியாபாரத்துல போடுறாங்களா அவர்கள் ஃபபஷ்ஷிருக்கும் பிஅதாபின் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனை அவர்களுக்கு உண்டு என்று நபியே நற்செய்தி கூறுங்கள். அல்லாஹ் கிண்டல் அடிக்கிறான் பாருங்க, நற்செய்தி கூறுங்கள். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், இவங்க எந்த வெள்ளிக்கு, தங்கத்திற்கு, பணத்திற்கு, ஆடு மாடு ஒட்டகத்திற்கு ஜக்காத்தை கொடுக்காம இருந்தாங்களோ அது எல்லாம் அல்லாஹ் பழுக்க காய்ச்சுவான். பழுக்க காய்ச்சி ஃபதுகுவா பிஹா ஜிபாபுகும் வ ஜுனூபுகும் வ துஹூருகும், நெற்றியில ஒரு சூடு, விலாவுல ஒரு சூடு, முதுகுல ஒரு சூடு. அந்த இரும்ப அந்த தங்கத்தை பழுக்க காய்ச்சி, வெள்ளியை பழுக்க காய்ச்சி அல்லாஹ் என்ன செய்வானா சூடு போடுவான். 3 இடங்கள், நெற்றி, விலா, முதுகு. ஏன் இந்த 3 இடத்தை அல்லாஹ் சொல்றான்? ஹதீசுகளை நாம் புரட்டி பார்க்கின்றோம். சில செல்வந்தர்கள் என்ன செய்வாங்கன்னா சேர்ல உட்கார்ந்து இருப்பாங்க, யாராச்சும் ஏழை போய் ஏதாச்சும் கொடுக்க அப்படின்னா நெற்றியை சுருக்கி பாக்குறது. நீ யாரு? தெரிஞ்சவன கூட பிறந்த அண்ணன் கேட்டிருப்பான், நீ யாரு அப்படின்னு நெத்தியை சுருக்கிறது. போடு, நெத்தியில ஒரு சூடு. அப்புறமா என்ன செய்யறது தெரியுமா? நல்லதா உட்கார்ந்து இருப்பாரு, திடீர்னு அவள் சாஞ்சி உட்கார்ந்துருவாங்க, முதுகுல ஒரு சூடு போடு. சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா?
வேணுக்குன்னு இப்படி சாஞ்சி விழாப்புறமா சாஞ்சி உட்கார்ந்துக்கிறாங்க. போடு, அங்க ஒரு சூட போடு, அல்லாஹ் 3 இடத்தில் சூடு போடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்குண்டான காரணத்தை சொல்வார்கள். அல்லாஹ் சொல்லுவான், ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், உங்களுக்காக நீங்கள் சேமித்து வைத்தவைகள் தான் இவை என்று அவர்களுக்கு சொல்லப்படும். இந்த ஆயத்து இறங்கின உடனே சஹாபாக்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அல்லாஹ் நம்ம சம்பாதிச்ச காசை ஜகாத்தை கொடுக்க சொல்றானே, ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு. வைன்னஹால கபீரத்து இல்லா அலல் ஹாஷிபீன், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு கடமைகளை நிறைவேற்றுவது கஷ்டமான காரியம் அல்ல. அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லை என்றால் அவர்களுக்கு சிரமம் தான். 5 நேரம் தொழுகிறது சிரமம், நோன்பு வைக்கிறது சிரமம். எத்தனை பேரை நீங்க சுபுகளை கூட பார்க்கிற நடு ரோட்ல டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கிறது தெரியுமா? தொப்பி வைத்துக் கொண்டு தாடி வைத்துக் கொண்டு உங்களுக்கு நோன்ப விடுறதுக்கு அனுமதி இருக்கு, அது அல்லாஹ்வே அனுமதி கொடுக்கிறான், நாம அதை மறுக்க முடியாது. அவர் ரமலானுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா? எத்தனை நோம்பாளிகள் அங்க நிக்கிறாங்க, வீட்டை உட்கார்ந்து நீங்க குடிக்க வேண்டியதானே சொன்னா நம்ம மேல குற்றம். அருமையானவர்களே, அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கின உடனே சஹாபாக்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போயிருவாங்க. யா ரசூலல்லாஹ், ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த சஹாபாக்களுக்கு, என்ன செய்ய அப்படின்னு சொல்லும் போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னல்லாஹ லம் யஃப்ருல் அஸ்ஸகாத்த இல்லா லியுதையிப மா பகிய மின் அம்வாலிக்கும். 2% நீங்க ஜகாத்தை கொடுக்கிறீங்கல்ல, 97% பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால், பரிசுத்தமாக இருக்க வேண்டுமானால், நோய் நொடிக்கு செலவு செய்யாம வயிறார சாப்பிட வேண்டுமானால், நல்ல ஆடைகளை அணிந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால், அந்த 97% உங்களை காப்பாற்றும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக சமுதாயத்திற்கு சொல்லி காட்டுவார்கள். அபூதாவுதுல 1666வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அருமையானவர்களே, இப்ப நீங்க எல்லாம் கேட்கிறீங்க, எவ்வளவு தங்கம் இருந்தா சக்காத்தை கொடுக்கணும், எவ்வளவு வெள்ளி இருந்தா சக்காத்தை கொடுக்கணும், பணம் எவ்வளவு இருந்தா சக்காத்தை கொடுக்கணும் அப்படின்னா, ஹதீஸ்களை நாம் புரட்டி பார்த்தால் 87 கிராம், அதாவது 11 பவுன் தங்கம் இருந்தால், அது ஆண்கள் போட்டிருக்கட்டும், மனைவிமார்கள் போட்டிருக்கட்டும், பிள்ளைங்க போடட்டும், பேங்க் லாக்கர்ல இருக்கட்டும், எங்க இருந்தாலும் நமக்கு சொந்தமான தங்கம் 11 பவுன் தங்கம் இருந்தால், வெள்ளியாக இருந்தால் 612 கிராம் வெள்ளி இருந்தால் ஜகாத்து கடமையாகிவிடும். இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, இப்ப 11 பவுன் என் கையில வந்துருச்சுன்னா உடனே நான் ஜகாத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நோன்பு 23, அடுத்த நோன்பு 23 வரைக்கும் இந்த பொருள் என்கிட்ட இருக்கணும். கூடலாம், குறையக்கூடாது, இடையில குறையலாம். அடுத்த வருஷம் வரும்பொழுது அதே 11 பவுன் வந்துருச்சுன்னா இந்த 11 பவுனுக்கு நான் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். சில பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஆலிம்சா இந்த 15 பவுன் இருக்குது, அந்த 11 கழிக்கணுமா 11 சேர்த்த கொடுக்கணுமான்னு கேட்கிறாங்க. நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க தெரியுமா? அந்த 11 கழிச்சுட்டு சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறாங்க. என் மார்க்கத்தை நானா உருவாக்கினேன், ஏன் மார்க்கம் இல்லை, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அந்த 11க்கும் சேர்த்து 15க்கும் சேர்த்து மொத்தமா தான் நாம என்ன செய்யணும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும். 612 கிராம். சரி, ஒருத்தர் சொல்றாரு, என்கிட்ட தங்கமும் இல்ல வெள்ளியும் இல்ல, பணமா தான் வச்சிருக்கிறேன், எவ்வளவு பணம் இருந்தா ஜகாத்து கடமை அப்படின்னா, 612 கிராம் வெள்ளியின் அளவு நிசா, அதோட ரேட் எவ்வளவு பார்க்கணும். 612 கிராம் வெள்ளியின் ரேட் எவ்வளவு பார்த்து அந்த அளவுக்கு பணம் என்னிடத்தில் இருந்தால் நான் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். தங்கமாக இருந்தால் 87 கிராம், வெள்ளியாக இருந்தால் 612 கிராம், பணமாக இருந்தால் 612 கிராம் வெள்ளி என்ன ரேட்டோ அவ்வளவு பணம் இருந்தால் ஜகாத்து கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். சரி, யாருக்கு கொடுக்கலாம் இந்த ஜகாத்தை? யாருக்கு கொடுக்கணும்? நல்ல வழியில எந்த வழியிலும் செலவு செய்யலாமான்னா அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அல்லாஹ் ஒரு 8 வகையான கூட்டத்தாரை சொல்லுகின்றார். பெரும்பாலும் பள்ளிவாசலுக்கு கொடுக்கறாங்க, ஜகாத்து பணத்தை கொடுப்பது கூடாது. ஜகாத்து பணம் ஏழைகள் வாங்கி அவங்க தேவையை நிறைவேற்றணும்.
பில்டிங்கா எழுப்பக்கூடாது. நம்ம ஒரு ஏழைக்கு சக்காத்து கொடுக்கிறோம், அவர் வாங்கி அவர் வீடு கட்டிக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்கோ, ஒரு மருத்துவமனை கட்டுவதற்கோ, ஒரு மதரசா கட்டுவதற்கோ, தளவாட சாமான்கள் வாங்குவதற்கோ ஜக்காத்து பணத்தை நாம் கொடுப்பது கூடாது. 8 வகை யார் தெரியுமா? 1 ஃபுக்கரா, ஏழைகள், யாசிப்பவர்கள். 2வது மசாக்கீன், ஏழைகள். மிஸ்கின்னா யாரு, ஃபக்கீர்னா யாரு? 2 ஒண்ணு அல்ல. ஃபக்கீர்னா யார் தெரியுமா? இன்னைக்கு சாப்பாடுக்கு கூட அவருக்கு வழி இருக்காது. மிஸ்கின்னா அப்படி இல்லை, இன்னைக்கு தேவைக்கு கொஞ்சம் இருக்கும். இன்னைக்கு 100 ரூபாய் தேவைப்படுதா, மிஸ்கின்னா 50 ரூபாய் இருக்கும், ஃபக்கீர்ட்ட 1 பைசா கூட இருக்காது. அப்ப ஃபக்கீர் என்பவர் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர். அதுதான் அல்லாஹ்க்கு ஃபக்கீர்னு முதல்ல சொல்றான். ஏழைகள், யாசிப்பவர்கள். ஜக்காத்தை யாரெல்லாம் வசூல் செய்கிறார்களோ அந்த அதிகாரிகளுக்கும் ஜக்காத்து ஃபண்டில் இருந்து சம்பளமாக கொடுக்கலாம். வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு தயாரா இருக்கிறார். அவங்க வீட்டுல என்ன செய்யறாங்கன்னா, நீ இஸ்லாத்துக்கு போயிருப்பா பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. ஆனா பெற்றோர்கள் ஒரு நிபந்தனை போடுறாங்க, நீ எங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தந்துட்டு தான் நீ இஸ்லாத்துக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. இவருக்கு 5 பைசா கூட வழி இல்லை. அப்ப இவருக்கு இஸ்லாத்திற்கு வருவதற்கு 5 லட்சம் தான் தடையா இருக்கு. அப்ப ஜக்காத்தை கடமைப்பட்டவர்கள் இவரை கூப்பிட்டு 5 லட்சம் தானப்பா நாங்க தாரோம், இவங்க பெற்றோர்கிட்ட கொடுத்துட்டு இஸ்லாத்திற்கு வா அப்படின்னு என்ன செய்யலாம்? அந்த உள்ளங்கள் ஈர்க்கப்படக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் யுத்தம் நடைபெறுகிறது. அப்ப சஃப்வான் இப்னு உமையா அப்படிங்கிறவர் முஷ்ரிக்கா இருக்கிறார், எதிரே நிலை இருக்கிறார், இஸ்லாத்திற்கு அவர் வரல. அப்ப அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இஸ்லாத்திற்கு வர தயாராக இருக்கும் பொழுது அவருக்கு பணம் தான் பிரச்சனை. குடும்பத்தார்கள் பணம் கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஹுனைன் போர் வெற்றி, அதுல கிடைத்த கனிமத் போர் செல்வங்களை அவர் கையில கொடுத்து, இதை உங்க வீட்டுல கொடுத்துட்டு நீ இஸ்லாத்திற்கு வா அப்படின்னு அழைத்தார்கள் என்று ஹதீஸ்களிலே முஸ்லிம்ல 4277வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அவர் வஃபீர் ரிகா, ஆனா அதாவது அடிமைகளை உரிமை விடுவதற்காக இன்னைக்கு அநியாயமா இஸ்லாமியர்கள் ஜெயில என்ன செய்யறாங்கன்னா வாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களை விடுதலை செய்வதற்காக வக்கீல் ஃபீஸ், கோர்ட் ஃபீஸ், வாய்தா ஃபீஸ், இதற்கான ஜக்காத்தை தாராளமா கொடுக்கலாம். வல் காரிபீன், கல்விக்காக வேண்டி, மருத்துவத்திற்காக வேண்டி, நியாயமான காரணங்களுக்காக கடன் வாங்கி அடைக்க முடியாம கஷ்டப்படுறாங்க பாருங்க, அவங்களுக்கு நாம என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். கல்யாணத்து ஜாம் ஜாம் நடத்தணுண்டு, வட்டிக்கு மேல வட்டி வாங்கி கடனாளியா இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு 1 பைசா கொடுத்துட கூட, கொடுத்தா நாளைக்கு அதே திமிர்ல இன்னொரு பிள்ளைக்கு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துவான். 4 பேர் ஜக்காத்தை தருவாங்க, நாம அப்படி கல்யாணத்தை நடத்துவோம். அப்ப அவன் தவறு செய்வதற்கு வழியாகிவிடும். ஆனா அவர்களுக்கு கொடுப்பது கூடாது. தனக்கு சோம் இல்ல, மனைவிக்கு சோம் இல்ல, பிள்ளைகளுக்கு சோம் இல்ல, கடனை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கடனாளிகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்வதற்கு, வாழ் வாங்குவதற்கு காசு இல்ல, கேடை வாங்குவதற்கு காசு இல்ல. ஒரு மாணவர் படிக்க போறாரு, மதரசால போய் ஓட போறாரு. நீங்க சில பேர் மதரசாக்கெல்லாம் ஓட போக தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பெரிய திமிர்த்தனம். ஆசிரியருக்கு முன்னால கிதாபை திறந்து ஓதினால்தான் முறையான கல்வி வரும். அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த எண்ணத்தை. அந்த மாணவர்களுக்கு புகாரி, முஸ்லிம், அபூதாவுது கிதாபுகள் வாங்குவதற்காக தாராளமாக கொடுக்கலாம். அதே அந்த 7 வபடி சபி, வழிபோக்கர்கள், ஒரு பெரிய செல்வந்தர் தான், வர்ற வழியில பிரயாணத்துல எல்லாத்தையும் வெட்டிட்டாக்கு வச்சுக்கிடுவோம். இப்ப அவர் கோடீஸ்வரர், தெரு கோடிகளுக்கு நிற்கிறார். அவருக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஜக்காத்துடைய பணத்தை கொடுத்து ஊருக்கு போங்க, ஒரு கடையை வச்சு சம்பாதிங்க அப்படின்னு நம்ம தாராளமாக கொடுக்கலாம் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லுகின்றான். அருமையானவர்களே, ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்கிறது. தங்கம் வெள்ளி ஆபரணம் அணிந்திருந்தாலும், வீட்டுல கலட்டி வச்சிருந்தாலும் அதுக்கு ஜக்காத்தை கொடுத்தே ஆக வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா, கையில ஒரு தங்க மோதிரம் போட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஆயிஷா என்ன தங்க மோதிரம்லாம் போட்டிருக்க மாதிரி தெரியுது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, சனஅத்துகுன்ன, என் தந்தை என்னுடைய உறவினர்கள் தந்த காசை வச்சு இந்த மோதிரத்தை நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வரக்கூடிய செய்தியை பாருங்க. நம்ம பீகிட்ட போய் சொல்லணும், நம்ம மனைவிமார்கிட்ட போய் சொல்லணும்.
அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அத்த ஜையன் உலக்க யார சூழல்லா, இந்த மோதிரம் போட்டதுனால உங்களுக்கு நான் அழகா இருக்கணும், அடுத்தவங்களை பொறாமைக்கு படுறவர்களுக்கு நான் போடக்கூடாது. நான் போட்டிருக்கிறேன்னா நான் அணிந்திருக்கின்ற ஆடை உங்களுக்கு அலங்காரமாக இருக்க வேண்டும், அதுக்காண்டி போட்டிருக்கிறேன் உடனே. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தீன ஜகாத்த குன்ன, இந்த மோதிரத்துக்கு ஜகாத்த கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இல்லைன்றாங்க. அப்படின்னா மறுமையில உனக்கு நரகத்துல தங்கத்தால் செய்யப்பட்ட மோதிரம் தான் போடப்படும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால நாம மனைவி நகை போட்டிருந்தாலோ மனைவிக்கு கொடுக்க முடியவில்லை என்றாலும் கணவன் மனைவி சார்பாக மனைவிக்காண்டி நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிற நியத்தோடு அந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். ஏன் ஜக்காத்தை நான் கொடுக்கும் போது எனக்காண்டி கொடுக்கிறேன் அப்படின்னு நம்ம நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு கடைகள்ல ஜக்காத்தி வேஷ்டி கிடைக்கும், ஜக்காத்தி சேலை கிடைக்கும் அப்படின்னு போர்டு போட்டிருக்கிறாங்க. நான் கூட பார்த்தேன். அந்த செல்வந்தர்கள் என்ன செய்றாங்க தெரியுமா, அந்த ஜக்காத்தி வேஷ்டி சேலையை வாங்கி வர்ற ஏழைகளுக்கு ஆண்களாக ஒரு வேஷ்டியும் ஒரு 10 ரூபாயும், பெண்களாக ஒரு சேலையும் ஒரு 10 ரூபாயும். சில ஏழைகள் வீட்டுல அப்படி குவிகளா குவிச்சு கிடக்கு அந்த வேஷ்டியும் சேலையும். ஏன்னா அதை உடுத்த முடியாது, கொசுகளையை விட மோசமா இருக்கும், ரொம்ப அலசலா இருக்கும். அந்த வேஷ்டி ஒரு ஆள் உடுத்திட்டு வந்தாருன்னா அவ்வளவுதான், அதை உடுத்தவே முடியாது. தயவு செய்து நாம உடுத்துறதா இருந்தா அந்த வேஷ்டியை கொடுக்கலாம். நம்ம மனைவி அந்த சேலையை உடுத்துறதா இருந்தா ரேஷன் கடை வேஷ்டியை கூட நம்ம உடுத்த மாட்டேங்கிறோமே, அந்த சேலையை கூட நம்ம மனைவி யார்கிட்ட தூக்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வித்துருதாங்களே. அது அந்த மாதிரி நம்மால் கழிக்கப்பட்ட பொருளை இந்தல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா, நமக்கு மனதுக்கு விருப்பமானதைத்தான் நாம் அடுத்தவர்களுக்கு ஜக்காத்தாக வழங்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஆலிம்களை சந்தித்து தயவு செய்து ஜக்காத்துடைய சட்டங்களை கேட்போம். எதை நாம் பேசினோமோ கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து ஏழ்மையை விரட்டுவதற்கு என்னென்ன வழிகளை இஸ்லாம் வகுத்து தந்திருக்கிறதோ அந்த வழிகளை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி புரிவானாக. நீண்ட நெடிய காலங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து உறவினர்களோடும் நண்பர்களோடும் ஒற்றுமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலாவது இஸ்லாமிய கடமைகளை அல்லாஹ் ஒருவனுக்காக முறையாக செலுத்தக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.